வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி 8வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு தான் நம்ம இப்போது கெஸ்ஸிங் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு நிர்மல் ட்ரா நடைபெறுது. 391வது ட்ராவாக நடைபெறுது. இந்த 391வது ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம இப்போது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு 2 1 2. இந்த ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி தான் இப்போது நம்ம கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2ஆம் தேதி நிர்மல் ட்ரா நமக்கு நடைபெறுது. நம்ம கண்டிப்பாக நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கில் இருந்து இந்த ட்ராவுக்கு வின்னிங் கிடைக்கும். உங்களுக்கே தெரியும், வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் கண்டிப்பாக பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நம்பர்ஸையும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ஏ போர்டில் நான் 0வையும் 9ஐயும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பி போர்டில் பார்த்திங்கன்னா 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட்டால் பி போர்டில் 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 4ஐயும் 6ஐயும் எடுத்திருக்கோம். சி போர்டில் வந்தால் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் சி போர்டில் நமக்கு 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சி போர்டில் 5 வரணும். இல்லை வேறு நம்பர் வந்துச்சுன்னா சி போர்டில் நமக்கு 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. நம்ம ஏ போர்டில் 0 9ன்னு எடுத்திருக்கோம். பி போர்டில் 4 6ன்னு கொண்டு வந்திருக்கோம். சி போர்டில் 5ஐயும் 8ஐயும் கொண்டு கொடுத்துருக்கோம். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸையும் நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம ஏ போர்டில் என்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குது, அதிக பெண்டிங். பி போர்டில் என்ன நம்பர் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது, சி போர்டில் என்ன நம்பர் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது பெண்டிங் நம்பர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஏ போர்டில் 1 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 6 28 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 9 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் பார்த்திங்கன்னா 3 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 5 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 8 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 9 30 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 9 30 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 5 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 9 25 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி டபுள்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு என்ன நம்பர் டபுள்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் இது நான் பாட்ஸில் தான் கொடுக்குறேன். நீங்கள் டபுள்ஸாக எதிர்பார்க்குற நம்பர்கள் இந்த 2 நம்பரையும் பாட்ஸ்லேயே எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? அதாவது டபுள்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு பாட்ஸ் நம்பரில் இந்த 2 நம்பர் தான் வரணும். 949 141 இந்த 2 நம்பருமே நமக்கு டபுள்ஸில் வந்துச்சுன்னா வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு 100% நமக்கு கிடைக்கிது. பார்த்திங்கன்னா இந்த 2 நம்பருமே டபுள்ஸில் பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், நமக்கு அதிகமாலாம் நம்பர்ஸ் கிடைக்காது. 3 நம்பர் தான் வரும். சரிங்களா? மொத்தமே நம்ம பாட்ஸில் 3 பாட்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் 2 நம்பர் நம்ம டபுள்ஸில் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு 3 நம்பர் தான் வரும். இந்த நம்பரை மட்டும் பாட்ஸில் 6 நம்பர் வரும் நம்ம பாட்ஸில் போடையில்.
நீங்கள் சைட்டாகவே போட்டுக்கலாம். நம்ம கொடுக்குற நம்பரையும் பாக்ஸில் போட விருப்பப்படாட்டியும் சைட்டாகவே போடுங்க. சைட்டாக வர்றதுக்கும் வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது. 141 949 905ன்னு சைட்டாக கூட வச்சுக்கலாம். பாக்ஸில் வர்றதுக்கும் வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போது நமக்கு 905ங்கிறது இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100% நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். பாக்ஸில் வந்து ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம ஒரே நம்பராக பார்க்கையில் 9 தான் கொடுக்குறோம். ஒரே நம்பர் இன்றைக்கி 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 100% சொல்லுறேன். 9 இல்லாமல் இன்றைக்கி ஆட்டமே இல்லை. கண்டிப்பாக 9ஆம் நம்பருங்கிறது வரணும். வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து 100% கண்டிப்பாக இருக்குது. எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி வைங்க. ஒரே நம்பராக நான் 9 எடுத்திருக்கேன். இதுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் 0வை கொண்டு வந்து கொடுக்குறேன். சரிங்களா? சப்போர்ட் நம்பர் 0, ஸ்ட்ராங்கான நம்பர் 9, சிங்கிள் ஷாட்டில் ஸ்ட்ராங்காக வந்து என்னுடைய கெஸ்ஸிங்கில் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி நமக்கு பெண்டிங்லேயும் இருக்குது. ஏ போர்டுலேயும் பெண்டிங் அதிகமாக இருக்குது, பி போர்டுலேயும் பெண்டிங் அதிகமாக இருக்குது, சி போர்டுலேயும் பெண்டிங் அதிகமாக இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வச்சு பார்க்கையில் வந்து 9ங்கிறது கண்டிப்பாக ஆல் போர்டு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0வை வந்து நம்ம சப்போர்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். முன்னாடி நாள் அடித்த நம்பர்ஸை மேட்ச் பண்ணி தான் இந்த நம்பர்ஸுங்கிறது நான் கொடுக்குறேன். மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு நம்பர்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். 100% உங்களுக்கு வின்னிங கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஹார்டு ஒர்க்கு பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். 468ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 796ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 947ன்னு வர்ற மாதிரியும் ஒரு கணக்கு வந்திருக்கு. 569 மேட்ச் பண்ணி வைக்கலாம். சரிங்களா? அதிகமான நம்பர்ஸ்லாம் நான் கொண்டு வரல. 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம இந்த பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணியும் எப்போதும் கொடுக்கக்கூடிய கணக்கெல்லாம் மேட்ச் பண்ணியும் மொத்தம் ஒரு 4 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா 796, 468, 947, 569 மேட்ச் பண்ணி வைக்கலாம். 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். நம்ம இப்போது போன வருஷம் என்ன ரிசல்ட் வந்திருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அந்த ரிசல்ட்டை மேட்ச் பண்ணியும் வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. நமக்கு போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டுன்னு பார்க்கையில் வந்து இந்த இடத்துல பாருங்கள் 754 போன வருஷம் வந்திருக்கு ரிசல்ட்டு வந்து. அதே மாதிரி இங்கே மேலே பார்த்திங்கன்னா நமக்கு 2012 பார்த்திங்கன்னா 541ன்னு இருக்குது. அதே நமக்கு நேற்று நடந்த ட்ராவுக்கு அந்த போனோம் 2012 அடித்த நம்பர்லேருந்து பிசி நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருக்கு. அதே மெத்தேடில் நம்ம இன்றைக்கி பார்க்கையில் வந்து 41ங்கிறது நமக்கு கண்டிப்பாக வந்துச்சுன்னா 941 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன மாதிரி 141 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சைட்டாக வந்து நம்ம போன வருஷம் வந்த ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி பார்க்கையில் 7 வந்துச்சுன்னா 797 சரிங்களா? டபுள்ஸில் வந்துச்சுன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ 948ன்னு வர்றதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி விளையாடுங்க. நான் அதிகமான நம்பர்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுக்கல. கம்மியான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துருக்கேன். நீங்களே பார்த்தீங்க 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கும் நம்ம கம்மியான நம்பர்ஸாக மொத்தம் ஒரு 8 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். டபுள்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்க மாதிரி தான் இந்த ட்ராவுக்கு வந்து நமக்கு கிடச்சிருக்கு. டபுள்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்காங்க. கண்டிப்பாக சொல்லுறேன். நல்ல ஒரு நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் தான் நான் ஒவ்வொரு நம்பர்ஸையுமே கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்கிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்திக்காங்க.
94 61ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 91 41ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 59 905 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 59 49ம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸில் வந்துச்சுன்னா இந்த 2 நம்பர் நம்மளுடைய கணக்கில் காட்டுது. டபுள்ஸ் நம்பரில் வந்து மேட்ச் பண்ணி வைங்க. நான் வந்து அதிகமான நம்பர்லாம் கொண்டு வரல. 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்காண்டி நம்பர்ஸ் வந்து 94 61 91 41 59 05 59 49ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கலாம். நம்ம கம்மியான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் தான் எடுத்திருக்கோம். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி மொத்தம் ஒரு 4 நம்பர்ஸ் தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 100% நீங்கள் வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. 99 11ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸில் வந்துச்சுன்னா இதை விட்டால் உங்களுக்கு 97 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 76ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 49ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 94ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமான நம்பர்லாம் கொண்டு வரல. ஏபிபிசிஏசி விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி மொத்தம் ஒரு 6 நம்பர்ஸ் தான் நான் இங்கே கொடுக்குறேன். 99 11 97 76 49 94 மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கண்டிப்பாக 100% ஸ்ட்ராங்கான வெற்றி இன்றைக்கி இருக்குது.